அதை எப்படி அவர் ப்ரூவ் பண்ணார்னா, பிருந்தாவன்ல வந்து இவங்க சொன்னாராம். பண்டிட்ஜி வந்து இவங்க அம்மாக்கு சொன்னாங்களாம். பிருந்தாவன்ல வந்து கோபிகா ஸ்ரீஸ் அத்தனை பேரோட ராசலீலை பண்ணும்போது எல்லாரோடையும் ஒவ்வொரு கிருஷ்ணரா அவரோட கான்சியஸ வந்து அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து ஒரு ஆனந்த பரவசத்துல அவங்கள கூட்டிட்டு போனாரு அவர் கிருஷ்ணர். அது ஒரு ஸ்டேட். இன்னொரு ஸ்டேட் எப்படி இருந்தாருனாக்க, அந்த இது மகாபாரத யுத்தம் நடந்தது இல்ல, அந்த மகாபாரத யுத்தம் நடக்கும்போது அவங்க என்ன ஆச்சுனாக்க, அந்த பெயின், அந்த சோல்ஜர்ஸ், அந்த வாரியர்ஸ், அந்த அடிபட்டு ஒவ்வொரு நாளும் அடிபட்டு அடிபட்டு கீழே விழுறதும், ஒன்னும் டெத்துக்கும் லைஃபுக்கும் நடுவுல அவங்க பண்ண அந்த ரண வேதனைய அவர் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணாராம், போர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே போர் முடிஞ்ச உடனே, ஒவ்வொரு நாளைக்கும் போர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணாராம், போய் 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 ஒவ்வொரு சோல்ஜர் பக்கத்துலயும் ஒவ்வொரு கிருஷ்ணர் இருந்தாராம். ஒவ்வொரு கிருஷ்ணர் இருந்து அந்த சோல்ஜர்ஸோட பெயினை வந்து அவர் எடுத்துக்கிட்டாராம்.